கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய தவக்கால சிந்தனையிலும் நீங்கள் முட்செடியில் விதைக்கப்பட்டுள்ளீர்களா என்று தியானிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 22வது இறைவார்த்தை இவ்வாறு கூறுகிறது: முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் வார்த்தையை கேட்போராய் இருந்தும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் அவர்கள் பயன் அளிக்க மாட்டார்கள் என்று இந்த இறைவார்த்தை கூறுகிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இங்கு விதைப்பவர் உவமையை பற்றிய விளக்கத்தை இயேசு தன்னுடைய நாட்களில் சொல்வதை நாம் காண முடிகிறது. நம்முடைய இருதயத்தில் இறை வார்த்தையாகிய நல்ல விதையை அவர் விதைக்கின்ற பொழுது நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை இந்த இறை வார்த்தை இங்கு கூறுகிறது. இந்த இறை வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே உலக கவலையை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய செல்வத்தினுடைய மாயையிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறை வார்த்தை கூறுகிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கூட ஒரு செல்வந்தன் வந்து நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னிடத்தில் உள்ளவற்றை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் பின்னே வா என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆனால் அவனிடத்தில் இருந்த செல்வத்தின் நிமித்தம் அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம திரும்பி போய் விடுகிறான். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய இறை வார்த்தையை நாம் பெற்று அவரோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால், அவரோடு நாம் மாட்சிப்பட வேண்டும் என்று சொன்னால், அவரோடு பெரிய காரியங்களை செய்து இந்த உலகத்தில் சாட்சியாக நிற்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை நம் இருதயத்தில் நிறுத்த வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள கவலைகளையும் உலகத்தின் செல்வத்தினுடைய மாயைகளையும் நாம் பின் தள்ளி இயேசு கிறிஸ்துவுக்காக ஓட வேண்டும் என்று சொல்லி இந்த இறை வார்த்தை கூறுகிறது. ஆகவே இந்த நாளிலும் இந்த இறை வார்த்தையின்படி நாம் முட்களுள்ள இடத்தில் இருந்தாலும் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆமென்.